கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே மத்தியஸ்தனும் ஆசாரியனும், இந்த மத்தியஸ்தனும் ஆசாரியனும் என்ற தலைப்பை ஏன் படிக்கிறோம்னா, கிறிஸ்துவோடு அவருடைய இரத்தத்திலே பாவ மன்னிப்பும் நமக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆசாரியன் மூலமாகத்தான் அதை செய்ய வேண்டும். ஆசாரியன் இல்லாவிட்டால் அந்த வேலை சரியாய் அங்கே முடியாது. அப்படி ஒரு விதிமுறை நியாய மோசையின் பிரமாணத்தில் இல்லை. மத்தியஸ்தனும் வேணும், ஆசாரியனும் வேணும். இப்போ மோசையின் பிரமாணத்தில் என்ன விதிமுறை சொல்லப்பட்டதோ அதே விதிமுறை ஆவிக்குரிய வகையில் இருக்கிறது. இப்போ ஆவிக்குரிய அந்த விதிமுறை என்னவென்றால், 1 தீமோத்தேயு 2:5 தேவனை அணுகுவதற்காக நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்க வேண்டுமா? 1 தீமோத்தேயு 2:5 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. மத்தியஸ்தன் ஒருவருக்குரியவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. தேவன் ஒருவரானா ஆமா. எப்படி தெரியும்? கலாத்தியர் 3:19-20 அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும்பளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தம் கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். எந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார்? அதே போல எந்த ஊழியத்தை அவர் பெற்றிருக்கிறார்? பாருங்கள், பழைய உடன்படிக்கைக்கு இயேசுவானவர் மத்தியஸ்தராய் இருக்கிறாரா? நாம் அது என்னவென்று பார்ப்போம். எபிரேயர் 8:6 இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அதே போல என்ன பெற்றிருக்கிறார் என்றால் அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். எபிரேயர் 12:24 இவ்வாறு சொல்லப்படுகிறது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இன்றைக்கு பாருங்க, இந்த வாக்குத்தத்தங்கள் என்ற மோசடியில வாக்குத்தத்த வசனங்கள், வாக்குத்தத்த போர்டுகள் செய்யறதை நீங்க பார்க்க முடியும். ஆனா இங்க பாருங்க 8:6 இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை மத்தியஸ்தரா இருக்கார். எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது, விசேஷமான உடன்படிக்கை இருக்கிறது. இதுல எது அவங்க விசேஷம் சொல்றாங்க? தேவன் எது விசேஷம் சொல்றாரு, எது வாக்குத்தத்தம் சொல்றாரு? அப்ப எப்படி அவங்க வியாபாரம் செய்யறாங்க நீங்க பாருங்க. சரி, நம்முடைய பாடம் அதை விட வேற ஒரு பாடமாக இருக்கிறது. இயேசு புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தரா இருக்காரு, அதே போல ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். எந்த ஒரு மத்தியஸ்தர் இல்லாமல் ஒருவனும் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் சேர முடியுமா? எபிரேயர் 9:7-8 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தையும் தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். அப்போ மோசையினால் கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்திலே ஆசாரியனுடைய வேலையும், அவர் யாருக்காக அந்த வேலையை செய்வாங்க, அவருக்கும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காக செய்கிறாரு. இப்போ புதிய பிரதான ஆசாரியன் வர வேண்டுமானால் இது நிற்கிற வரைக்கும் அந்த மார்க்கம் வெளிப்பட முடியாதுன்னு சொல்றார். அப்ப யார் மூலமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டாக்கியிருக்கார், திறந்திருக்கிறார்? பிரதான ஆசாரியர் மூலமாக அந்த மார்க்கத்தை திறந்திருக்கிறார்.
எபிரேயர் 10 அதிகாரம் 19-20 அதை புதிதும் ஜீவனுள்ளதுமான ஒரு வழியை தேவன் நமது பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் திறந்திருக்கிறார். எபிரேயர் 10:19-20 வாசி கேட்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். யார் உண்டாக்கியிருக்காங்க? நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்காக, அது பூமிக்குரியது அல்ல. இயேசுவானவர் என்ன செய்தார் என்றால் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய். ஏன் இந்த மாம்சம் வருது அப்படின்னு முன்னாடியே நம்ம பேசியிருக்கிறோம். மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதா? தைரியம். இப்போ உடன்படிக்கைக்கும் ஆசாரியத்துவத்துக்கும் என்ன தொடர்பு? அப்ப இதன் மூலமாக தான் இந்த மார்க்கத்தை திறப்பது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறதா? எபிரேயர் 7 அதிகாரம் 20-22 வரைக்கும், அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார். யாரு? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி யார் ஆசாரியர் ஆனதோ அது இயேசுவானவர். இங்கு தெரியும் 7:21 ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார். அப்ப உடன்படிக்கைக்கும் ஆசாரித்துவத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா? இருக்கிறது. அப்ப ஆசாரியராகிறதுக்கு இயேசு தன்னையே உயர்த்தி கொண்டாரா? எபிரேயர் 5 அதிகாரம் 5-6 அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்தில் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். ஊழியமும் சரி, ஆசாரியம் சரி, புதிய ஏற்பாட்டின் அனைத்து காரியங்களும் பழைய ஏற்பாட்டில் சரி அனுப்பப்படாமல் உயர்த்தப்படாமல் தாங்களே உயர்த்தி கொண்டதாக நீங்கள் பார்க்க முடியாது. அப்ப ஆசாரித்துவ அதிகாரத்தை யார் கொடுத்தது? எபிரேயர் 5:10 மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று யாரால் நாமம் தரிக்கப்பட்டார்? தேவனாலே. எந்த தேவன்? பிதாவாகிய தேவனாலே இவர் என்ன செய்றாரு? நாமும் தரிக்கப்பட்டார். இப்ப யாருடைய முறைமையின்படி பிதாவானவர் இதை செய்திருக்கிறார்? எபிரேயர் 7:17 நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார். எபிரேயர் 6:20 கூட வாசிக்க முடியும். இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அவர் திரும்பவும் விவாதிக்கிற கருத்தோட்டத்தை பாருங்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாறி போகாத ஆசாரியத்துவம். பூமிக்குரிய ஆசாரியத்துவம் அப்படி இல்லை. இந்த ஆசாரியத்துவத்தை ஏன் படிக்கிறவங்களுக்கு தெரியுதா? கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்றால் அதுக்கு மத்தியஸ்தனும் வேணும், ஆசாரியனும் வேணும். எபிரேயர் 7:24 இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். பூமிக்குரிய ஆசாரியர்கள் என்னவாங்க? எபிரேயர் 7:23-24 அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவர் இருக்கிறார். இது ஆவிக்குரிய ஆசாரியத்துவம், அது பூமிக்குரிய ஆசாரியத்துவம். ஏனென்றால் பூமிக்குரிய ஆசாரியத்துவம் லேவி கோத்திரம், ஆவிக்குரிய ஆசாரியத்துவம் அது ஆவிக்குரிய லேவியனை தவிர
பூமிக்குரிய வகையில் இயேசு யூதா கோத்திரம். நம்ம எபிரேயர்ல அதை வாசிக்க முடியும். அப்போ எபிரேயர் 8:6 இந்த உடன்படிக்கை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, இவரோ விசேஷ வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷ உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அப்ப இந்த காரியத்தில் எல்லாவற்றிலும் செய்தபடியால் தேவனுடைய வீட்டில் அவர் யாராயிருக்கிறார்? மகா ஆசாரியர். எபிரேயர் 10:21 நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால். பாருங்க, ஒருவரே எத்தனை காரியமாக இருக்கிறார் பாருங்க. மேய்ப்பனாகவும், போதகராகவும், குருவாகவும், மகா ஆசாரியராகவும், அப்போஸ்தலராகவும், இயேசுவாகவும், கிறிஸ்துவாகவும், சபையின் தலைவராகவும். தேவன் எவ்வளவு உண்மையாய் இருந்தால் பிதாவாகிய தேவன் அவரை இவ்வளவு உயர்த்தி இருப்பார். இவ்வளவு ஒரு மேன்மை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும். அது எப்படி நடந்தது? எபிரேயர் 2:17 அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. பாருங்க, உண்மையுள்ள பிரதான ஆசாரியர். உண்மைன்னா நமக்கு தெரியுங்க, அனுப்பினவருக்கு உண்மையா இருப்பது. எபிரேயர் 4:15 பார்ப்போம்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும், இப்ப நீங்க கவனிங்க, பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இப்ப சகோதரருக்கு ஒப்பாக அவர் வந்தார், அதே நேரத்தில் பாவம் இல்லாதவராகவும் இருந்தார். அப்ப எத்தனை பொறுப்புகளை பிதாவானவர் பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், நம் பிலிப்பியர் 2:6 வரைக்கும் படிச்சீங்கன்னா, எல்லாருக்கும் மேலாக மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தி இருக்கிறார். அதனாலே வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி அவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு தம்மை பிரதான ஆசாரியராக்கி கொண்டாரா? இல்லை, நியமிக்கப்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் காரியங்களே ஆசாரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். எபிரேயர் 5:1-2-3 பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும், அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார். அது மாத்திரமல்ல, தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயும் இருக்கிறார். அதிநிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல, யாருடைய பாவங்களுக்கும் பலியிடணும்? தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. ஆனால் இயேசு மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழியே ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அந்தபடியே எது மாதிரி எப்படி இந்த வேலை நடந்ததோ அதே மாதிரி கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராவதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்போ இந்த உயர்வுக்காக இயேசு எவ்வளவு வேலைகளை செய்தார், எத்தனை பாவத்தை செய்தார், எத்தனை சுயமாய் செய்யாதிருந்தார், எத்தனை காரியங்களை பிதாவை பிரியப்படுத்தினார், எத்தனை காரியங்களை பாவத்தோடு போராடி பிதாவிடத்திலே ஜெபித்தார், எத்தனை காரியத்திலே தேவ பக்தியாயிருந்தார், அவரை கனம் பண்ணினார். நாம் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கும்படி பிதாவானவர் இயேசுவை தெரிந்து கொண்டார். அவர் என்ன செய்தார் என்றால், தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினபடியால் தம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நம்ம ஏசாயால வாசிக்கிறோம் இல்லையா?
அப்ப எந்த காரியத்திற்காக அப்படி இருக்கிறார்? கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். அப்ப இங்க இல்ல, அப்ப எங்கே? உத்தமமான, பெரிதும் உத்தமமான. அது எங்க இருக்கு? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் இதற்காக சகோதரருக்கு ஒப்பாக வந்து பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக ஜெயிக்க வேண்டிய அவசியமாய் இருந்தது. அப்ப எங்கே போனாரு? எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எங்க இருக்கு? இங்கே கண்டிப்பா இல்ல. தம்முடைய சொந்த ரத்தம் ஒரே தரம், அது அநேகம் தரம். பரிசுத்த ஸ்தலம் ஆவிக்குரியது, நித்திய மீட்பு. நாம் ஏற்கனவே ஒரு பாடத்தை படிச்சிருக்கிறோம். இயேசு ரத்தம் செலுத்துவதற்கும் நம்முடைய பாவம் விடுவிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். இதுக்கு முந்தின பாடத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ ரோமர் 6:22-23 பரிசுத்தமாக்குதலும் முடிவாக நித்திய ஜீவனும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன். பழைய ஏற்பாட்டு பலிகளுக்கும் கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு தம்மையே கொடுத்த பலிக்கும் என்ன வித்தியாசத்தை காண்பிக்கிறார் பாருங்கள். அது வருஷந்தோறும் அங்கே கொண்டு வரணும். இது ஒரே பலி. பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல வருஷந்தோறும் அவர் அநேகந்தரை தம்மை பலியிடும்படி பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல. அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலில் ஒரே தரம் வெளிப்பட்டார். பாருங்கள், வருஷந்தோறும் அநேகந்தரம். இது அப்படி இல்லை, ஒரே தரம். அப்ப இயேசுவானவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்கிற எதிரான செயல் விவாதம் என்னவாயிருக்கிறது? 9:25 அநேகந்தரம், 7:27 நாடோறும். கிறிஸ்துவ அப்போ கிறிஸ்து எபிரேயர் 9:28-27 வாசிப்போம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்திருக்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும், அதாவது நாடோறும்னா நாள்தோறும், who needeth not daily, பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12-14 பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை எத்தனை பலியினால பூர்ணப்படுத்திருக்காரு? எவ்வளவு காலத்திற்கு பூர்ணப்படுத்திருக்காருங்க? என்றென்றைக்கும் என்ற வார்த்தைக்கு எதிராக பேசப்படுகிற விவாதம் என்ன? ஒரே பலி. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து 14ஆம் வசனம், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இது நமக்கு என்ன சொல்லுகிறது? என்ன கற்றுக் கொடுக்கிறது? அது எதை உண்டாக்குகிறது? எபிரேயர் 10:19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அப்ப இயேசுவின் இரத்தத்தினால் மார்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு எது உண்டானது? தைரியம். 10:20 அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம். ஏற்கனவே காணியாட்சிக்கு புறம்பானவர்கள்,
அந்நியர்கள், தேவனற்றவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், இதெல்லாம் இல்லையா? இருந்துச்சா? எப்போ தைரியம் நமக்கு கிடைக்கும்? ரத்தத்தினாலே. இந்த பாடத்தை நான் சொல்லியிருக்கேன், முன்னமே பேசியிருக்கோம். இங்கே ரத்தம் சிந்துனா அங்கே எப்படி சிறைகளாக, எங்கே சிறைகளாக இருந்தாங்க? சரி, சாத்தான் சிறை பிடிச்சுப்பான்னா அது எப்படி அங்க? அப்ப சாத்தானுக்கு தானே செலுத்தணும். இது எப்படி ஆச்சு? அது பூமிக்குரிய பழியை பார்த்தோம். ஒவ்வொரு மக்களுக்கும் பாவ மன்னிப்புக்கு எங்கே போகணும்? பரிசுத்த ஸ்தலம். இது எங்கே போகணும்? பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். விளங்குதா? சுவாசிக்கிறோமா? இப்ப நம்ம எது பரிசுத்தம் செய்தது? தேவனுடைய ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம். 10:29 இருக்கு இல்லையா? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, அது இப்ப நம்ம பாடமா பேசல, தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம். இதை மதிக்க வேண்டுமோ? அப்ப கிறிஸ்துவின் ரத்தம் நித்திய ஜீவனை கொடுக்கும் மெய்யான பானம். யோவான் 6:54-56 வரைக்கும் படிக்கிறோம். நிலைத்திருக்கிறார். அப்ப இயேசுவை போல நம் பிதா எல்லாவற்றிலும் நம்மை காக்கிறார் என்று நாம் நம்ப முடியும். எபிரேயர் 10:19-20 புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கார். அந்த மார்க்கத்திலே பிரவேசிப்பதற்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். கொலோசியர் 1:20 சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி ஒப்புரவாக்கியிருக்கிறார். அதே கொலோசியர் 1:21 மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கியிருக்கிறார். அதே ரோமர் 5:10 பார்த்தீங்கன்னா, ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நம் ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். அப்போ ரோமர் 5:11 பார்த்தீங்கன்னா, ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்கப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை பற்றி மேன்மை பாராட்ட வேண்டும். இப்போ ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப யார் வேணும்? ஆசாரியர். அந்த ஆசாரியர் மூலமாக தான் நமக்கு இந்த வேலை தேவன் நிறைவேற்ற சித்தம் வைத்திருக்கிறார். அது சுகந்த வாசனையான காணிக்கையான பலி. எபிரேயர் 5:2 வாசிக்கிறோம். ஒரே பலியில பூர்ணப்படுத்தியிருக்கிறார். இந்த நிந்தையை சுமந்து நம்ம அவற்றை போகணும். எபிரேயர் 13:13 இருக்கு. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. எபிரேயர் 1 பேதுரு 1:19 இருக்கு. எல்லாம் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தனாகவும் பிரதான ஆசாரியர் மூலமாக பிதாவாகிய தேவன் இதை செய்திருக்கிறார். இந்த ஆசாரியர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவராக இருக்கிறாரா? நிச்சயமாக. இது எப்படி நடந்தது என்று நமக்கு தெரிகிறதா? நாம் அதை பார்த்தோமா? விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோம். எப்படி சிறைப்பிடிக்கப்படுகிறோம் என்று நாம் அறிந்து கொண்டோமா? எப்படி மீட்கப்படுகிறோம் என்று அறிந்து கொண்டுகிறோமா? சந்தோஷப்படுகிறோமா? உணர்ந்திருக்கிறதா? பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? நீதியுள்ள பிதாவே, நீர் உமது வேலைகள் எல்லாம் பிரதான ஆசாரியர் மூலமாக எங்களுடைய பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி நித்திய மீட்பை உண்டு பண்ணி பூரணப்படுத்தி ரட்சிப்பை கொடுத்து ஒப்புரவாக்கி உமது மூலமாக நாங்கள் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். குற்றமில்லாத ரத்தம். பாவத்தை மேற்கொண்டிருக்கிறீர் பிதாவே. அவர்கள் அநேகராய் இருந்தார்கள். நீர் ஒரே பலியினாலே என்னுடைய மனசாட்சியை செத்த கிரியிலிருந்து சுத்திகரித்திருக்கிறீர் பிதாவை. இந்த ஆசாரியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். மத்தியஸ்தரை உணர்ந்து கொண்டுகிறோம். மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவன் ஒருவர். இந்த ஆசாரியத்துவத்தின் மூலமாக நீர் எவ்வளவு வேலைகளை செய்திருக்கிறீர் என்பதை பார்க்கிற போது ஆச்சரியம் அடைகிறோம். உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி.
பிதாவை எங்களை உணர்வுள்ளவனாக்கும். அதில் கீழ்ப்படிந்து நாங்கள் எங்களுடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கு உங்களுடைய தயவை ஒத்தாசையை நாடுகிறோம். நீர் எங்களை காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.